நபியே உம்முடைய நெருங்கிய உறவினரை எச்சரிக்கை செய்வீராக. ரசூலுல்லாஹ்வுக்கு தாவா செய்யுமாறு அல்லாஹ் சொன்ன உத்தரவு. யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர், போர்த்தி கொண்டிருப்பவரை எழுந்திருங்கள், மக்களை போய் எச்சரிக்கை செய்யுங்கள். ரசூலுல்லாஹ்வை மக்களை சந்தித்து தாவா பண்ணுங்கன்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய உத்தரவு. அப்படி அல்லாஹ்வின் உத்தரவை கட்டளையை பெற்றதற்கு பிறகு எந்த சமூகத்தை சந்தித்து நபிகள் நாயகம் தாவா செய்ய இருந்தார்களோ அவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க? அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, அவங்கள தான் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு தாவா பண்ணாங்க. சரி, ஒரு முறை தாவா செய்தார்கள், அவர்கள் கேட்கவில்லை, மண்ணை அள்ளி வீசினார்கள். அத்தோடு நபிகள் நாயகம் தம்முடைய பிரச்சார பணியை நிறுத்தி விட்டார்களா? தொடர்ந்து நபிகள் நாயகம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டே இருந்தார்கள். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நபிகள் நாயகம் தாவா செய்தார்கள். காரணம், தாவா அழைப்பு பணி என்பது நபிகள் நாயகத்தின் உள்ளத்தில் ஊறிப்போன ஒன்றாக இயல்பான சிந்தனையாக மாறிவிட்டது. இயல்பான சிந்தனை ரசூலுல்லாஹ் எங்க தப்பு நடந்தாலும் அந்த தவறை சுட்டிக்காட்டி அழகிய முறையில் திருத்தி தாவா செய்யக்கூடிய பண்பு ரசூலுல்லாஹ்வுடைய அடிப்படை பண்பு. எல்லாவற்றையும் தாவா கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடியவர்களாக, அழைப்பு பணியின் கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடியவர்களாகத்தான் நபிகள் நாயகம்